எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா உங்க தளபதி பெரிய யோக்கிய மாதிரி பேசினாரு. மும்மொழி கொள்கைகளை எந்த காலத்துக்கு தமிழ்நாட்டை ஏற்க முடியாது அப்படின்னாரு. ஆனா அவரே யாருக்கும் தெரியாம ஒரு பிரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஆதாரத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக வெளியிடுற மாதிரி வெளியிட்டாரு நேத்து அண்ணாமலை அவர்கள். ஸோ அதுதான் நேற்று ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கு. நிறைய பேர் எதிரில் கூட்டார்கள் எப்படியாவது காத்துட்டு இருப்பாங்க தளபதி விஜய்வுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நம்ம பேசக்கூடாதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை வச்சுட்டு பயங்கரமா அப்படி நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுமா தளபதி விஜய்வுக்கு எதிராக உடனே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்க இவர் பரந்தூர்ல போயிட்டு விவசாயங்களாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா குரல் கொடுத்தாரு. ஆனால் இவரே அந்த ஸ்கூலை விவசாய நிலங்கள்லாம் அழிச்சு தான் கட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் எங்க இவர் திருட்டுத்தனமா பினாமி பேர்ல அந்த ஸ்கூலை இயக்குறாங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நான் தமிழக கட்சி சேர்ந்த ஒருத்தன் பயங்கரமா சாட்டை, அதாவது அஜித் குமாரோடைய ரெண்டு படத்துல ஒரு பாடல் வருமே, கல்வியை வியாபாரமாக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை எடுத்து போட்டு அஞ்சே கடித்தார் அஜித் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய்வுக்கு எதிராக அவங்க கதை ஒரு பக்கம். ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக கதைட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதைகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தா இந்த வீடியோ பதிவு. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்களே நினைச்சிருப்பீங்க. இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டு வாங்க முதல்ல பேசலாம் என்ன நடந்துச்சுன்னு. அதாவது அண்ணாமலை அவர் ஒரு பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த ஆதாரத்தை வெளியிட்டார்ல, இது ஒரு பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்பு கிடையாது. ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே வெளியே வந்துடும். ஏன்னா இங்கே தேடல் இருக்கிறவங்க என்ன வேணா தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாதுங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வித்தியாசம் அப்படிங்கிற பேரில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு எனக்கு தெரியும். ஆனால் அது ஒன்றும் பெரிய ஒரு தவறுன்னு கிடையாது. எனக்கு தேடல் இல்லை, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு என்னென்ன பிசினஸ் பண்ணுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. இப்போ அதே மாதிரி யார் தேவைப்பட்டாலும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சா இப்போ அண்ணாமலை அவர்களை எப்படி சம்பாதிக்கிறாரு, அவர் பணத்தை எங்கெங்க முதலீடு பண்ணியிருக்காரு, அது உதயநிதி ஸ்டாலின் இப்படி யாரை வேணா அவங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதை நம்ம சர்ச் பண்ணா இப்போ இருக்க டெக்னாலஜியில் எல்லாருமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்துகிற விஷயம். இதில் ஒளிச்சு மறைச்சலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இதை இவ்வளோக்குள்ளே பேசுகிற நீங்கள் நினச்சது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்வுக்கு எதிராக நெகட்டிவ் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி தான் இந்த ஆதாரத்தை வெளியிட்டீங்க. ஆனால் அதில் விளைஞ்சது என்னன்னா ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு இலவச பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்காரு சொந்த காசுல இருந்து. அந்த விஷயமே எனக்கு இப்போதான் தெரியும். அதாவது ஓசூரில் தன்னுடைய இறந்த தங்கை வித்யா அவருடைய பேரில் ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அது கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அந்த விஷயத்தையும் இப்போ நம்முடைய தோழர்களுக்கு போட்டாங்க. ஸோ இப்போ அந்த விஷயமே எல்லா மக்களும் பரவிட்டு நீங்கள் எதிராக பண்ணிச்சிங்க அந்த மனுஷன் பண்ண நல்ல விஷயமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதெல்லாம் இந்த அர்த்தம் வெளியே தூக்கி போட்டவங்க அதை பற்றி பேசிருக்கணும்ல. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இதை மட்டும் பண்ணல, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 10th + 2 நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த உதவி பண்றாருல, மானியம் கொடுத்து பரிசு கொடுக்காருல, அந்த விஷயத்தை இங்க உள்ள எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்லலாம். அது இப்போ 2-3 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறக்காண்டி அவர் ஆதாயத்துக்காண்டி பண்றாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, அரசியல் ஆதாயத்துக்காக பண்றாரு. ஆனாலும் தான் சொந்த காசை எடுத்தான் செலவு பண்றாரு. நீங்க எல்லாரும் அரசியல் ஆதாயத்துக்கு பண்ணாம எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க இது வரைக்கும் அண்ணாமலை அவர்களாகட்டும் தான் சொந்த காசத்துக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணிருப்பாரு மக்களுக்காண்டி? இல்ல உங்க கட்சி பிஜேபி கட்சியில இருந்தா வாங்கி இந்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க? ஏன்னா இது ஏன் இந்த இடத்துல இவங்களுக்கு அழுத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் ஒரு நடைமுறை மேற்கொண்டார்ல, அப்ப அதை பெரிய லெவல்ல ரீச் ஆகணுங்கிறக்காண்டி உங்களை யூடியூப் சேனலுக்கெல்லாம் காசு கொடுத்து பயங்கரம் லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணாரு. அந்த விஷயமே பேசி தமிழ்ல பேசல பேசி யாரு மார்கஸ் அவர்கள் அந்த விஷயத்தை பத்தி பேசி ஒரு மாறி சண்டை போட்டல எல்லாம் வெளிப்படையா அப்பட்டமா வந்துட்டு. அதாவது நீங்க இந்த யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது இவரை பார்த்தீங்கன்னா பெருசா ப்ரொமோட் பண்ணுங்கிறக்காண்டி லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி யூடியூப் சேனல் கொடுத்துருக்காங்க, அதை டெவலப் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணுங்கிறக்காண்டி. ஸோ அதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஆனா அந்த மனுஷன் அவரு பார்த்தீங்கன்னா அவருடைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்காருங்க. இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்க டாக்ஸ் கட்டுறதில்ல. அவருக்கு ஒளிமொழி கிடையாது. அவர் 250 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவரை இன்வெஸ்ட் பண்ணதான். இப்போ இங்க உள்ள உச்சபட்ச நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே ஏதாவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது கல்யாண மண்டபம் எல்லாருமே கட்டி விடுறாங்க, ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்றாங்க, ஒவ்வொரு இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாரு. இப்போ அதுல என்ன அவர் சொன்னதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பார்க்கணும். பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாருல அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல், அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம் ஏதோடு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடத்திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடத்திட்டம் அது மும்மொழி தான் இருக்கு. இவரு ஒன்று பூத்தளியாய் இவரு ஹிந்தி உண்டு அங்கொண்டு தனியா ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல ஒரு ஸ்கூல் நடத்தி அதுல ஹிந்தியை கட்டாயமா வச்சிருந்தாருன்னா மும்மொழி கொள்கையை வச்சிருந்தாரு அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அவர் நடத்துற ஸ்கூல் அது பிரைவேட் சிபிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் போர்டு பாடத்திட்டம் தானே, அதுலதான் ஆல்ரெடி மும்மொழி கொள்கை இருக்க. ஸோ அவர் ஒன்றும் திணிக்கலையே, அவரும் அந்த பிரைவேட் ஸ்கூல்ல அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உள்ள ஸ்கூல்ல நடத்துறாரு. ஓகேவா? இப்ப பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டேட் போர்டுல நீங்க பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் அதான் சொல்றீங்க. பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் காசு இருக்கு அதை கத்துக்கிறாங்க, ஏழாவது வீட்டு பிள்ளைகள் ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கட்டுக்கல, என்ன ஒரு தவறு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது ஒருத்தவங்க விருப்பப்பட்டு படிக்கிறதுக்கும் திணிக்கிறதுக்கும் கட்டாயப்படுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு மொழி கொண்டு வருவீங்க, ஹிந்தி மொழியை டேரக்டா கொண்டு வர முடியலன்ட்டு இப்போ மும்மொழிக்குள்ளே ஏதாவது மொழி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு மொழி எக்ஸ்ட்ரா நாங்கள் விருப்பப்பட்ட பாடத்தை படிக்கலாம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடத்தை ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு படிக்கணும் ஆசை இருக்கும், ஒருத்தர் மலையாளம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும்,
ஸோ அப்படின்னா அதுக்குண்டான ஆசைகள் எல்லாத்தையும் உங்களால் நியமிக்க முடியுமா ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில்? அவ்வளோ ஃபெசிலிட்டிங் பண்ணுவீங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. இந்த மாநிலத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு மொழி அப்படின்னு சொல்லி ஒரு மொழி கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தி, அதாவது ஹிந்தியை எப்பயாவது ஒரு வழியில் உள்ளே கொண்டு வந்து ஹிந்தி மொழியை ஒரே இப்போ அடுத்த கட்டத்தில் எப்படி வந்து இங்கிலீஷ் ஒரு வளர்ச்சி அடைந்து ஒரு ஃபேஷன் ஆகி இங்கிலீஷ் முகத்தில் தமிழ் மொழி வளர்ச்சிதோ, அடுத்த கட்டமாக இன்னொரு மொழியும் வரும்போது உங்களோட தமிழ் அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அழிய ஆரம்பிக்கும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இருமொழி கொள்கை, தமிழ் எங்கள் மாநில மொழி இருக்குது, இங்கிலீஷ் இணைப்பு மொழியாக இருக்குது. இந்த 2 மொழியும் இருக்கும் போதே நாங்கள் வந்து நல்லா தானே சைன் ஆகிட்டு இருக்கோம், நல்லா தானே எல்லா மக்களும் இதில் வந்து படித்து பெரிய பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்களே. அதில் இப்போ அதனால எதுவும் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா? அதனால எங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லைன்னா வளர்ச்சி குஞ்சு போச்சா? யாராவது கவலைப்பட்டாங்களா இப்போ ஹிந்தி மொழி கற்றுக்கலன்னு? ஏங்க ஏபிஜே அப்துல் கலாம் எப்படிங்க படிச்சாரு? இருமொழி கொள்கையில் தானே வந்தாரு. அமெரிக்காவில் கூகுளில் வேலை பார்க்குற சுந்தர் பிச்சை இதில் தானே வந்தவர் தானே, இதில் படிச்சு தான் வந்தவர் தானே. ஸோ இப்படி எவ்வளோ பேர் சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கா. அது என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்குறேன். ஸோ அப்போ அந்த மும்மொழி கொள்கையை அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீர்மானமாக அதை திணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிபர் முறை, நான் திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அமல்பட்டு நினைக்கிறீங்க. அதுக்கு இடத்துல இருக்கிறது இங்கே மாநிலங்கள் தனித்தனியாக மொழி பேசும் மாநிலங்களாக பிரிஞ்சு கிடந்து அவங்க தனியாக ஒரு சுயாட்சி ஒரு சுய அதிகாரத்தோட ஒரு திமிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அப்படின்னா அவங்களுக்கு இந்த எதில் வந்து பேசுறது ஆரம்பிக்குது, மொழி வச்சு தானே, மொழியை வச்சு தானே ஒவ்வொரு மாநிலம் பிரிஞ்சு கிடைக்கீங்க. அந்த மொழியை நாங்கள் அழிச்சிட்டோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் இந்தியாவா ஒரே மாதிரி ஒன்றா இருக்கணுமா எல்லாரும். ஸோ அது வந்து எப்படி இருக்க முடியும்? நான் முதல்ல தமிழன், அந்த தமிழ் பிடிச்சி தான் எனக்கு, அதுக்கப்புறம் தான் நான் இந்தியன். ஸோ அதை எப்படி விட முடியும்? ஏன் மொழி தான் எனக்கு முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரேஷன் கடைகள் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். ஸோ இப்படி எல்லா ஓட்டு போட உரிமை நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ எங்கள் தமிழனுக்கும் உண்டான அந்த அடையாளம் பேரும், தமிழுங்கிற உணர்வும் பேரும், தமிழோடைய அடுத்த தலைமுறைகளும் அந்த இந்தியாவோட சண்டை போட்டு நடக்கும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் விரும்புறீங்க. அப்படி இருந்து ஏன்னா இங்கே வந்து யாருமே பார்த்தீங்கன்னா சுய அந்த மாநில சுய மொழிப்பச்சோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் இந்தியாங்கிறதுக்குள்ள ஒரே படத்துக்குள்ள எல்லாரும் வந்துடணும் அப்படிங்கிற ஒன்று என்ன இருக்குது. அது எதாவது நடக்காது. நான் முதல்ல தமிழன், அதுக்கப்புறம் தான் இந்தியானா இருப்பேன். ஸோ அதை வந்து அந்த உணர்வு வந்து தமிழாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி வந்து ஜாதி மதம் அதுக்கப்புறம் இந்த கட்சிகள் வேறு வேறு கட்சிகள் இந்த பிரிவினெல்லாம் பார்க்காம இந்த விஷயத்தில் தமிழா அப்படிங்கிற உணர்வோட நம்ம தமிழ் மொழிங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. தாய்க்கு ஒரு பிரச்சனை எப்படி முன்னாடி வருமோ அதேமாதிரி தமிழ் மொழி எந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாது, அது அழிஞ்சிடக்கூடாது. ஸோ அதை அழிஞ்சிட்டு அப்படின்னா நம்மளுடைய இனமே ஒரு அழிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கு தான் சிம்பிள், அதான் சரியா. அதனால் அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குரல் கொடுக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் இந்த கதர்ன குரூப் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு பரிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதல்ல அதாவது பரந்தூரில் போயிட்டு விவசாயங்களை அழிக்கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுத்தாரு. பெரிய இது மாதிரி இவரே பார்த்தீங்கன்னா விவசாயங்களை அழிச்சிட்டு தான் அந்த ஸ்கூலே கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்ல தற்கொலைகள் சொல்கிறேன். அங்கே அந்த மக்கள் யாரும் எதிர்த்து போராடலை, ஆனால் பரந்தூரில் மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலை சுற்றியே வீடுகள் இருக்குது, சரியா, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி மக்கள் வசிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலை கூட தனியாக விவசாயங்களை அழிச்சிட்டு ஒன்றும் கட்டலை. அவர் எதை எடுத்தாலும் உடனே ஓடிந்து தற்கொலை ஏதாவது பேசணுங்காண்டி அதுக்காக இன்னொருத்தர் அதாவது பினாமி பேர் நடத்துறாரு யூசுத்தலமா. அவர் பேரை விஜய் வித்யாசனம்னு போட்டிருக்கு. அதை நடத்தாமனதே அப்பா பேர் எஸ் சந்திரசேகர் வாங்கியிருக்காரு. எல்லாமே ஆதரவுபூர்வமாக அண்ணாமலை சொல்றாரு. இதுல எங்க பினாமி வச்சு ஒரு கலத்திரம் நடத்துறாரு என்னன்னு கேட்கிறேன். ஸோ இப்படி ஒட்டு அது கடைசியா இதுல வேற சாட்டை சொல்ற கேட்டீங்கன்னா, அதாவது கல்வி வந்து வியாபாரமாக கூடாதுன்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்கள் அந்த பாடலை பண்ண ரெட் படத்துல இருந்து பாடலை போட்டு தளபதி விஜய்க்கு எதிராக அவர் ட்ரெண்ட் பண்றானா. ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் எதுக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே அரசியல் ஒட்டுமொத்தமாக பிடிக்கிற ஆயுதம் கேட்டீங்கன்னா அஜித்குமார் அவர் காலில் போய் வந்துருது. அதாவது கல்வி வியாபாரம் கூடாது, எல்லாத்தையுமே முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியார்ட்ட கொடுக்கக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட் மட்டும்தான், கவர்மெண்ட் அரசாங்கம் மட்டும் தான் நடத்தணும். ஸோ இங்கே அரசாங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கல்வி கொடுக்கப்படுது. அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இலவச பள்ளிக்கூடங்கள் இந்தியா முழுவதுமே இருக்கு. அதாவது பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் படிச்சுக்கிறாங்க. அதை போல புரிஞ்சுக்கிடணும். அதாவது இங்கே இருக்கிற எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள். ரஜினிகாந்த் உட்பட ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. உதயநிதி அவர் பேர்ல அவங்க ஒய்ஃப் பேர்ல அதுலேயும் சன்சைன் மெட்ரிகுலேஷன் இப்படி எல்லாருமே நடத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக யாருக்குமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் தான் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவில் யாருமே பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல கல்வி நிலையங்களே இருக்கக்கூடாது, அரசாங்கத்தில் மட்டும்தான் கல்வி நிலையம் நடைபெறணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றணும். அது இப்போ நல்ல விஷயம் தான், அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது அப்படி ஒரு சட்டம் மாறிச்சு அப்படின்னா அது நல்ல விஷயம் வரைக்கும் பண்ணிது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஸோ நான் பேசுன ஏதாவது மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.